வணக்கம். இது உங்கள் ஆர்ஆர். நம்ம இந்த வீடியோவில் வந்து தி இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872 பார்த்துட்ருக்கோம். அதில் கான்ட்ராக்ட்ஸ் 1ல் செக்ஷன் 1 to 75 பார்க்குறோம். இது வந்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வீடியோ நம்பர் 6. இதுக்கு முன்னாடி வந்து 5 வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து உங்களுக்கு புரியும். செக்ஷன் 11 உங்களுக்கு புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குவாங்க. உங்களோட கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது எப்படின்னா, ஏ கான்ட்ராக்ட் என்டர்டு இன்டு வித் மைனர் இஸ் வாய்டு, எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு லீடிங் கேஸ் லா. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். எஸ்ஏ டைப்பில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம என்னென்னலாம் இதில் கவரப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 11 நம்ம கவரப் பண்ணணும். செக்ஷன் 10 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். செக்ஷன் 10ல் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் தான் வந்து இதில் செக்ஷன் 11ல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது செக்ஷன் 11 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹூ ஆர் காம்படென்ட் டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது காம்படென்ட் டு கான்ட்ராக்ட் என்ன அர்த்தம்? ஒப்பந்தம் செய்ய தகுதியானவர்கள் யார். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொஹரி பிபி வெர்சஸ் தர்மதோஸ் கோஷ் அப்படின்ற ஒரு கேஸ் லாவை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மைனர் கேஸ் லா. இது வெரி லீடிங் கேஸ் லா. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் மாதிரியே தி இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1875 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அதை வந்து அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ டெசிடென்டி அப்படின்ற ஒரு லீகல் டேர்ம் இங்கே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். சரி, உங்களோட கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ஆன்சர் எழுத போது இங்கிலீஷு. நான் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் பண்ணாலும் நீங்கள் இங்கிலீஷ் தான் எழுத போகிறீங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்க்ரீனில் இருக்கிறதையும் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு மேக்ஸிமம் உங்களால் எந்த அளவுக்கு இந்த லீகல் டேர்ம்ஸு, லாட்டின் டேர்ம்ஸு, கேஸ் லாஸ்லாம் கவர் பண்ணி எழுதணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கிடைக்கும், உங்களுடைய மார்க்கும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. நான் எதுக்கு தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் தான் என்னுடைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கிலீஷில் தான் எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகேங்களா? வாங்க இந்த வீடியோவில் போவோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து செக்ஷன் 11 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். செக்ஷன் 11 அது என்னன்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 11 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 டிஃபைன்ஸ் ஹூ ஆர் காம்படென்ட் டு கான்ட்ராக்ட். காம்படென்ட் டு கான்ட்ராக்ட்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒப்பந்தம் செய்ய தகுதியானவர்கள் யார். இதுதான் அந்த செக்ஷன் 11 பேசுது. அதில் முக்கியமாக அந்த செக்ஷனில் வந்து ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து அது பேசுது முக்கியமாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா, எ பர்சன் இஸ் காம்படென்ட் டு கான்ட்ராக்ட் இஃப் ஹீ ஆர் ஷீ ஹேஸ் அட்டைன்டு மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் இது அட்டைன்டு மெஜாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அட்டைன்டுன்னா ரீச் ஆகிட்டாரு, அந்த பருவத்தை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதான் ஹேஸ் அட்டைன்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் போடணும் அப்படின்னா அவங்க வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 18 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும், அதுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், சில கேஸில் அதாவது கார்டியன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரும்போது அவருக்கு அந்த மைனர்ன்றது கான்செப்டே 21 வயசுக்கு மேலே இருக்கணும். இல்லைன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து மைனராக ட்ரீட் பண்ணுவாங்க. சரி, ஜென்ரலாக வந்து 18 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கணும், அவன் வந்து மைனர் இல்லை அப்படின்னு அர்த்தம். மைனர்னால் அதுக்கு உள்ளே இருந்தால் மைனர். இந்த மாதிரி இந்த சில கேஸஸ் கார்டியன் கேஸெல்லாம் வரும்போது அவருக்கு 21 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. சரிங்களா? சரி சார், இப்போ இவர் வந்து 18 வயசு அண்ட் அபோவ் இருக்கணும்னு சொல்லிட்டு இது சொல்கிறீங்க. இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கணும்னு எங்கே இடம் பெற்றிருக்கு, எங்கே சொல்லியிருக்கு, எந்த சட்டத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா,
அதுக்கான ஆன்சர் தான் தி இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1875. இது நீங்கள் வந்து இந்த பேர் ஆக்ட் ஒன்று வாங்குங்க, இல்லைனா இதை வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்துலேயோ மொபைல்லையோ பாருங்கள். அதில் செக்ஷன் 3 வந்து அதை பற்றி பேசுது. எதை பற்றி? த ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் பர்சன் டொமைசைல்டு இன் இந்தியா. டொமைசைல்டு என்ன சார் அர்த்தம்? டொமைசைல்டுனா நிரந்தரமாக இந்தியாவில் குடியிருப்பவர்னு அர்த்தம். டொமைசைல்டுனா நிரந்தரமாக இந்தியாவில் குடியிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஏஜ் என்னவாக இருக்கணும்னா, எவரி பர்சன் டொமைசைல்டு இன் இந்தியா ஷல் அட்டைன்ட் த ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி ஆன் இஸ் கம்ப்ளீட்டிங் த ஏஜ் ஆஃப் 18 years. இந்த பாயிண்ட் வந்து பேர் ஆக்டில் அப்படியே இருக்குது. நான் போட்டிருக்கேன். இது வந்து பேர் ஆக்டில் அப்படியே தான் இருக்கும். இது இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே போட்டிருக்க பாருங்கள் 18 years. ஸோ நாளைக்கு வந்து இவங்க இதை வந்து 20 years மாற்றுறாங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆகும், 20 years மாறிடும். ஸோ இந்த 18 years இங்கே ஃபிக்ஸ்டு கிடையாது. இங்கே மாற்றினா அந்த எஃபெக்ட் இங்கே கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைனர் வந்து 17 வயசுன்னு ஒரு சட்டம் மாற்றுறாங்க, எங்கள் இந்தியன் மெஜாரிட்டி ஆக்டில் மாற்றுறாங்க அப்படின்னா இங்கே வரும்போது அது 17 yearsன்னு தான் கணக்கு வரும். அதனால தான் உங்களுக்கு இந்த இந்தியன் மெஜாரிட்டி ஆக்டை இங்கே லிங்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, 18 years இங்கே போட்டாங்கன்னா அது இங்கே 18 years அப்ளிகபிள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம அடுத்த டாபிக் போவோம். என்ன சார் சொல்கிறீங்க, 3 பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க, இது என்னது? ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஹீ ஆர் ஷி இஸ் ஆஃப் சவுண்டு மைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்டு மைண்டாக இருக்கணும்னு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, சரியான மனநிலையுடன் இருக்க வேண்டும். அவர் வந்து சரியான மனநிலையில் இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கேப்பபிளாக இருக்கணும். அதை வந்து அவர் வந்து தகுதி இருக்கணும். அதை சொல்கிறத வந்து அதை அந்த திறன் கொண்டவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் காம்படிஷன். டு கேப்பபிள் அப்படின்னா அந்த திறன் அவருக்கு இருக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கான்ட்ராக்டை படி புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய திறன் அவர்கிட்ட இருக்கணும். அவரால் வந்து ஒரு முடிவு தன்னால் எடுக்கணும், ரேஷ்னல் ஜட்ஜ்மெண்ட், அவராக அந்த முடிவு எடுக்கணும், அந்த நிலைமையில் அவர் இருக்கணும். புரியுதுங்களா? சவுண்ட் மைண்டுனா அவர் அந்த மனநிலையில் இருக்க வேண்டும். ஹீ பார் ஷி, அதாவது ஹீ ஆர் ஷி இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைடு பை லா. டிஸ்குவாலிஃபைடுன்னு தகுதி நீக்கம் பண்ணியிருக்க எந்த சட்டமும் அவரை தகுதி நீக்கம் பண்ணியிருக்கக்கூடாது. அது என்ன சார் நான் டிஸ்குவாலிஃபைடு பை லா, தகுதி நீக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு இன்சால்வெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதான் இது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. அவர் வந்து ஒரு இன்சால்வெண்ட்டாக இருக்கக்கூடாது. இன்சால்வெண்ட்னா என்ன? அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, கடத்தை கொடுக்க முடியாதவராக ஆயிட்டார் அப்படின்னு அர்த்தம். இன்சால்வெண்ட்னா அவருக்கு எங்கேயோ கடன் வாங்கிப்பார், அதை கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து ஒரு நபராகிடுவார். அதுதான் இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்விக்ட் அப்படின்னா என்னென்னா, குற்றவாளி அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நீதிமன்றத்தில் அவர் அறிவிக்கப்பட்டதாக இருக்கணும், இருந்திருப்பார். இவங்களாம் வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ண முடியாது. அவங்களாம் வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவங்களாம் தகுதி இழந்தவர்கள். மஸ்ட் நாட் ப்ரொஹிபிட்டட் பை லா அப்படின்னு அர்த்தம். அதாவது மஸ்ட் நாட் ப்ரொஹிபிட்டட் பை லா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடை செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது. தடை செய்யப்பட்டவர்னா இங்கே யார் ஒரு எக்ஸாம்பிள்னா ஏலியன் எனிமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலியன் எனிமினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நமக்கு எதிரி நாடுன்னு இருப்பாங்க இல்லையா, அதை சேர்ந்த நபர்களாக இருந்தால் அவங்க வந்து ஏலியன் எனிமி. இவங்களாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கான்ட்ராக்டு என்டர் ஆக முடியாது, கான்ட்ராக்டு சைன் பண்ண முடியாது. இவங்களாம் வந்து நாட் குவாலிஃபைடு, இவங்களாம் டிஸ்குவாலிஃபைடு. இவங்க கான்ட்ராக்டில் என்டர் ஆக முடியாது. புரிஞ்சுங்களா? யாரால் என்டர் ஆக முடியாது? பர்சன் இஸ் காம்படிட்டிவ் கான்ட்ராக்ட், மெஜாரிட்டியாக இருக்கணும், புரியுதுங்களா? சவுண்டு மைண்டாக இருக்கணும், அதே மாதிரி இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைடு பை லா. இந்த 3 கண்டிஷன் இருந்தால் தான் அவங்க ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணுறதுக்கு தகுதியான ஆளுங்கள், ஒப்பந்தம் செய்ய தகுதியானவர் அப்படின்றது அர்த்தம். இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஏலியன் எனிமி, இன்சால்வெண்ட்,
அண்டு கன்விக்ட் இன் சம் கேசஸ். சரிங்களா? இப்போ அந்த கேஸ் உள்ள போவோம். அந்த கேஸ் உள்ள போனால் தான் உங்களுக்கு இந்த இதுவும் எப்படி மேட்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த கேஸ் பேர் வந்து மொஹரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஷ் அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சைட்டேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சைட்டேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த 1903ன்றது வருஷத்தை குறிக்குது. 30 அப்படின்றது வால்யூம் புக்கு, 30 வால்யூம் போட்டிருக்காங்க. அந்த புக்கு எதுனா CAL அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்கத்தா லா ரிப்போர்ட்னு அர்த்தம். இது கல்கத்தாவில் பிரிண்ட் பண்ண புக்கில், லா புக்கில் 30வது வால்யூம், 30 புக்கு இருக்குது. அதில் 30வது வால்யூத்தில் 539வது பேஜில் இந்த கேஸு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிசினா என்ன சார்? பிசினா ப்ரிவியூ கவுன்சில். இது அப்போ என்ன நடந்தது? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். எந்த வருஷம்? 1903. அப்போ யார் ஆண்டாங்க? இங்கிலீஷ்காரன் ஆண்டாங்க. அப்போ இது இங்கிலீஷ் கோர்ட்டு. ப்ரிவியூ கவுன்சில்ன்றது அப்போ இருந்த இங்கிலீஷ் கோர்ட்டு. சரிங்களா? இப்போ ஃபேக்ட் உள்ளே போகும். இதில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தர்மதாஸ் கோஷ் அப்படின்றவர் ஒரு மைனர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ப்ராப்பர்ட்டியை இவருக்கு, அதாவது மொஹரி பிபிக்கு என்ன பண்ணுறாரு? மார்ட்கேஜ் பண்ணுறாரு. மார்ட்கேஜ்னு அடமானம் போடுறாரு. அப்போ இவர் மொஹரி பிபி யார்? அவர் வந்து ஒரு மார்ட்கேஜி, அதாவது மணி லெண்டர். பணத்தை கடத்துக்கு கொடுத்து வசூல் பண்ணுற ஆள் இவர் மொஹரி பிபி. இந்த தர்மதாஸ் கோஷ் வந்து ஒரு மைனர் பையன் என்ன பண்ணுற, அவருடைய ப்ராப்பர்ட்டியை இவர்கிட்ட அடமானம் போட்டுடுறாரு, மார்ட்கேஜ் பண்ணிடுறாரு. இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, மணி லெண்டருக்கு நல்லாவே தெரியும் இந்த தர்மதாஸ் கோஷ் வந்து ஒரு மைனர் அப்படின்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தால் அவர் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு, மார்ட்கேஜ் பண்ணியிருக்கிறாரு. லேட்டர் என்ன பண்ணுறாரு? அதுக்கப்புறம் அந்த மைனர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேன்சல் பண்ணுங்கள், அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நான் வந்து ஒரு மைனரு, எனக்கு வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு இவரே சொல்கிறாரு. யார்? தர்மதாஸ் கோஷே சொல்கிறாரு. தர்மதாஸ் கோஷ் சொல்கிறாருன்னா, அங்கே வந்து யார் பின்னாடி இருக்காங்க? அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அவன் வந்து சின்ன பையன், மைனரு, அவங்ககிட்ட நீங்கள் எப்படி அக்ரிமெண்ட் போட முடியும்? அது செல்லாது அப்படின்னு சண்டை போடுறாங்க. தர்மதாஸ் கோஷ் காசு கொடுத்துருக்காரு, விட்டுருவாரா? அவர் கோர்ட்டுக்கு போய் நின்று இருக்கிறாரு. அதுதான் இந்த கேஸோடைய ஃபேக்ட். புரிஞ்சுதுங்களா? மொஹரி பிபி வந்து ஒரு மணி லெண்டர். அவர் வந்து பையனுக்கு, தர்மதாஸ் கோஷ் மைனருக்கு காசு கொடுத்துருக்குறாரு. எது? அந்த அடமானம், அந்த ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு கொடுத்துருக்காரு. இப்போ அந்த பையனுடைய அம்மா, மைனருடைய அம்மா வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அவன் சின்ன பையன்கிட்ட போய் நீங்கள் எப்படி அக்ரிமெண்ட் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறாங்க. இவர் மொஹரி பிபி என்ன பண்ணுறாரு? கோர்ட்டில் போய்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. தட் இஸ் கால் சூட் ஃபைல் பண்ணுறாரு. சரி, இதில் என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, வெதர் த அக்ரிமெண்ட் வித் மைனர் இஸ் வாய்ட் ஆர் வாய்டபுள். அதாவது இந்த அக்ரிமெண்ட் வந்து வாய்டா, செல்லாதா, இல்லைன்னா வந்து இப்போ சொல்லும் ஃப்யூச்சரில் செல்லாதா, வாய்டபுள். இது ஏற்கனவே நம்ம வந்து டெஃபனிஷன் கிளாஸில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா வாய்ட்னா என்ன, வாய்டபுள் என்னன்னா உங்களுக்கு வித்தியாசம் புரியும். ரெண்டாவது என்னென்னா, இந்த மைனர் வந்து கம்பல்டு கேன் பி, வெதர் த மைனர் கேன் பி கம்பல்டு டு பே த லோன். அவங்கள கம்பல் பண்ண முடியுமா? பேமெண்ட் எனக்கு ரீபே பண்ணு, பணத்தை லோனை வந்து ரீபே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ண முடியுமா? இது அடுத்த கொஸ்டின் இங்கே ரைஸ் ஆகுது. அவர் வந்து மைனர் ஆச்சு, அவரை போய் நீங்கள் கம்பல் பண்ண முடியுமா? பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மணி லெண்டர் கேன் என்ஃபோர்ஸ் த மார்ட்கேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னென்னா, மார்ட்கேஜை அவரை வந்து சட்டப்படி அமல்படுத்த முடியுமா? கேன் என்ஃபோர்ஸ். ஏன்னா பணம் கொடுத்துருக்குறாருல, அதனால் சட்டப்படி அவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா, அமல்படுத்த முடியுமா அப்படின்னு கேஸ். இதுதான் இந்த கேள்வி, இந்த கொஸ்டின் கேஸை பொறுத்தவரைக்கும் இந்த 3 கொஸ்டின் ரைஸ் ஆகுது. சரிங்களா? அதுதான் இஷ்யூஸ் இன்வால்வ்டு. இது எதுக்கு இந்த இஷ்யூஸ் இன்வால்வ் நான் போடுறேன்னா, நீங்கள் கேஸ் கிளாஸ்ன்ற கொஸ்டினில் வரும்போது நீங்கள் இந்த இஷ்யூ இன்வால்வ் ஃப்ரேம் பண்ணணும். சரிங்களா? ப்ளஸ் இன்னொன்று, இந்த கேஸில் என்ன சட்ட சிக்கல்ன்றதுக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த இஷ்யூ இன்வால்வ்ன்ற டாப்பிக்கு இங்கே நான் போடுறேன்.
சரி, இப்போ இதுக்கு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, த ப்ரிவியூ கவுன்சில் சொன்னாலே ஆல்ரெடி ப்ரிவியூ கவுன்சில் என்ன சொல்லுதுன்னா, ஏ கான்ட்ராக்ட் வித் எ மைனர் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ. வாய்ட் அப் இனிஷியோன்னு அர்த்தம் செல்லாது, சட்டப்படி செல்லாது. வாய்ட் அப் இனிஷியோன்னு அது ஃப்ரம் த பிகினிங். இந்த லீகல் டேர்ம்லாம் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். வாய்ட் அப்படின்னா வாய்ட் அப் இனிஷியோ. அப் இனிஷியோன்றது ஒரு லாட்டின் டேர்ம், ரைட்டுங்களா. மைனர் இஸ் நாட் பவுண்ட் பை சச் அக்ரிமெண்ட். அவரை கம்பல் பண்ண முடியாது, அவர் அதில் அந்த மாதிரி பவுண்ட் கிடையாது, அவர் வந்து அதுக்கு பொறுப்பாளி ஆக மாட்டார். நோ லீகல் ஆப்ளிகேஷன் அரைசஸ் அப்படின்னு சொல்லுது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. என்னடா இது, பணம் கொடுத்துருக்காரு அவர், இவர் ஏன் பணம் திருப்பி கொடுக்க வேண்டியது இவங்களோட கடமை இல்லையா? ஆனால் கொடுக்க மாட்டேன்றாரு, கேட்டால் மைனர்ன்றாங்க. அப்படின்னா மைனரை கூட என்ன பண்ணக்கூடாது, அக்ரிமெண்ட்டை போடக்கூடாதுன்றது தான் இதோட நோக்கம், சரிங்களா. சரி, இப்போ அந்த கொஸ்டினோட இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இணைச்சி பார்ப்போம். வெதர் த அக்ரிமெண்ட் வித் எ மைனர் இஸ் வாய்ட் ஆர் வாய்டபுள். இந்த வாய்டா வாய்டபுளா? வாய்டு. ஏன்னா மைனர் கான்ட்ராக்ட் ஹஸ் நோ லீகல் எஃபெக்ட், அதனால் இது வந்து வாய்டு, நாட் வாய்டபுள். இது வந்து வாய்டு தான், வாய்டு அப் இனிஷியோ, சரிங்களா. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெதர் த மைனர் கேன் கம்பல்டு டு ரீபே த லோன். அவரை கம்பல் பண்ண முடியுமா அப்படின்னாலும் அதுவும் முடியாது அப்படின்னு சொல்ல. கம்பல்லாம் பண்ண முடியாது அவர், அவள் தான் அப்படின்றது தான் கணக்குங்க. சின்ஸ் த கான்ட்ராக்ட் இஸ் வாய்டு நோ லயபிலிட்டி அரைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ இவருக்கு என்ன லெண்டருக்கு கேன் என்ஃபோர்ஸ் மார்க்கேஜ் பண்ண முடியும். வெதர் த லெண்டர் கேன் என்ஃபோர்ஸ், சட்டப்படி அமுல்படுத்த முடியுமானா அதுவும் முடியாது அப்படின்ற. ஏன்னா எல்லாத்துக்கும் மூல காரணமே வந்து மைனர் கூட கான்ட்ராக்ட் போடுறது வாய்ட் அப் இனிஷியோ. அதனால் த லெண்டர் ஹேஸ் நோ ரைட் டு என்ஃபோர்ஸ். ஸோ இந்த இடத்துல மைனர்ன்ற கான்செப்ட் எந்த அளவுக்கு பாதிக்குது பாருங்கள். டோட்டலாக எதுக்குமே எல்லாத்துக்குமே அது அடிப்படையாக அந்த மைனர் இந்த பாயிண்ட் தான். மைனராக இருக்கிறதுனால அவரை எதுவுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல என்னென்னா அந்த மொகிரி பிபிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு மைனர்னு இவன் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டது அவருடைய தப்பு, அவர் கொடுத்த லோன் அவருக்கு வராது. சரி சார், இதில் லீகல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா அதுதான் ரேஷியோ டெசிடென்டி. ரேஷியோ டெசிடென்டினா என்ன அப்படின்னா இதை நீங்கள் உங்கள் ஆன்சரில் இதெல்லாம் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி எழுதணும். ரேஷியோ டெசிடென்டினா தீர்ப்பின் அடிப்படை காரணம் என்ன, லீகல் பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எ மைனர் அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ. இதுதான் அந்த பிரின்சிபல், இதுதான் இந்த லீகல் பிரின்சிபல். ஸோ ரேஷியோ டெசிடென்டினான்னு அர்த்தம் தீர்ப்பின் அடிப்படை காரணம் என்ன. ஏன் இந்த தீர்ப்பு இந்த மாதிரி ஒரு காரணம்னா மைனர் அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ, இது செல்லவே செல்லாது அப்படின்றது தான் அதோடைய மீனிங். சரி, அடிஷ்னல் பாயிண்ட் என்ன சார் இருக்குது? சரி சார், நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க செல்லாதுன்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு. இவர் இப்போ வந்து 17 வயசில் இருக்காருன்னு வச்சுப்போம். நான் இப்போ 1 லட்சம் கொடுத்துருக்குறேன், இப்போ அவருக்கு 17 வயசு, அடுத்த வருஷம் 19-18 வயசு ஆகிடும். அப்போ நான் இதை கேட்கலாமா? இப்போனா கேட்கக்கூடாது சொல்கிறீங்க மைனரு. அவர் 19 வயசு வச்சு கேட்குறேன் அப்படின்னாலும் கேன் நாட் ராட்டிஃபை, பின்னரும் அதை உறுதிப்படுத்த முடியாது. நீ 1 வருஷம் கழிச்சு அவர் மேஜர் ஆனவங்களும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டோப்பல் அப்படின்னா என்னன்னா அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு முன்னாடியே, அந்த வாக்குறுதி அவர் செயல்படுத்தணும்னா அதுவும் முடியாது. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டோப்பல்னால் ஏற்கனவே நீங்கள் சொன்னதை திருப்பி மறுக்க முடியாதுன்னு அர்த்தம். டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டோப்பல்னு அர்த்தம் ஏற்கனவே நீங்கள் ஒரு சொல்லியிருக்கிறீங்களே அதை திருப்பி மறுத்து பேச முடியாது. ஆனால் அதுவும் இவருக்கு டஸ் நாட் அப்ளை. இந்த டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டோப்பல் டஸ் நாட் அப்ளை அகைன்ஸ்ட் எ மைனர். மைனருக்கு எதிராக அந்த டாக்ட்ரினையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா. ஏன் ஆகையால் ஹவெவர் மைனர் கேன் பி, இருந்தாலும் மைனர் வந்து ஒரு கான்ட்ராக்டில்
பயனாளியாக இருக்க முடியும், பெனிஃபிஷியரியாக இருக்க முடியும். அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டில் அவர் பங்கு பெறலாம். ஆனால் எப்படின்னா அவர் ஒரு பெனிஃபிஷியராக தான் அவர் பங்கு பெற முடியுமே தவிர அவருக்கு மேலே நீங்கள் கேஸ் எல்லாம் போட்டு ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து மைனரோட அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ. புரிஞ்சிச்சிங்களா? அவர் மைனராக இருக்க இப்போது நீங்கள் வந்து கெனாட் ரேட்டிஃபை. இன்றைக்கி மைனராக இருக்கார், நாளைக்கு மேஜர் ஆகிடுவார்ல. அவர் வந்து மொஹரி பிபி வந்து ஒரு வருஷம் கழிச்சு கேட்டால் என்ன ஆகும்? அப்போவும் கொடுக்க முடியாது. ஏன்னா கேனாட் ரேட்டிஃபை. சார் அவர் ஏற்கனவே வந்து கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ப்ராமிஸ் எப்படி மறுக்க முடியும்னா அதுவும் பண்ண முடியாது. பாருங்கள், அப்போனா மைனரோட கூட அக்ரிமெண்ட் போகிறது செல்லத்தக்கது அல்ல அப்படின்றது எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குது பார்த்தீங்களா? ஸோ செக்ஷன் 11 நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஐட்டம்னா அது அவர் மைனராக இருக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் மைண்டில் இருக்கணும். ரெண்டாவது, அவர் சரியான மனநிலையில் இருக்கணும், அன்சவுண்டு மைண்டாக இருக்கக்கூடாது, சட்டத்தால் அவர் தடை செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது. இந்த மூணு கண்டிஷனும் போட்டிங்கன்னா அதுதான் இந்த கேள்விக்கான பதில். இந்த மாதிரியும் ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படின்னா, டிஸ்கஸ் த கான்ட்ராக்சுவல் லயபிலிட்டி ஆஃப் மைனர் அண்டர் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம், வரும். சரிங்களா? இப்போ ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பார்ப்போமா? இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்தது இந்த 3 பாயிண்ட் தான். செக்ஷன் 11 பார்த்தோம், ஹூ ஆர் காம்படிட் டு கான்ட்ராக்ட் பார்த்தோம், மொஹரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஷரோடைய கேஸ் லாவை பார்த்தோம், இந்தியன் மெஜாரிட்டி ஆக்டை பார்த்தோம், ரேஷியோ டெசிடென்ட்டி பார்த்தோம். ரேஷியோ டெசிடென்ட்டி என்ன அர்த்தம்? லீகல் பிரின்சிபல் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். இதை 1க்கு 2 வாட்டி பாருங்கள். தமிழில் இருக்கிறத புரிஞ்சுக்குங்க, ஆனால் இங்கிலீஷில் எழுத பழகுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.